ஹாய், குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். மௌனம் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ சிறப்பானதுன்னு சொல்லிட்டு பல வீடியோக்கள் பார்த்துருக்கோம், பல கருத்துக்களை நம்ம கேட்டிருக்கோம். கண்டிப்பாக சிறந்த மௌனம், குறிப்பாக ரியாக்ட் பண்ணாமல், எதிர்வினையாற்றாமல் அமைதியாக ஒரு விஷயத்தை நிதானமாக கடந்து போகிறது வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை விளைவிக்கின்றது. அதே சமயம் மௌனம் ஒரு சில சந்தர்ப்பங்களில் கூடாத ஒரு விஷயமாகவும் இருக்கிறது. அது எப்போங்க, மௌனம் வந்து கம்ப்ளீட்டாக 100% நம்ம எப்போவுமே மௌனமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. தேவையான சந்தர்ப்பங்களில், அந்த தேவையான சந்தர்ப்பங்கள்ங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 80% நம்ம எதிர்வினை ஆற்றாமல் இருக்கணும்னு நான் பேசினேன் இல்லைங்களா, அந்த மாதிரி தருணங்களில் நிகழ்கிறது. மீதி உள்ள ஒரு 10-20% சுச்சுவேஷன்ஸில் என்னன்னா, கண்டிப்பாக நம்மளுடைய கருத்துக்களை பதிய வைக்க வேண்டிய அத்தியாவசிய சூழல் ஏற்படுகிறது. அந்த சமயத்தில் நம்ம மௌனமாக இருந்தால் அங்கு சொல்லப்படுகின்ற விஷயங்களை ஆமோதிக்கின்ற மாதிரி, ஒத்துக்கொள்கின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம உண்டாக்கிடுறோம், ஒரு சூழலை உண்டாக்கிடுறோம். அதனால தான் மௌனம் சம்மதத்திற்கு அறிகுறி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரேஸே இருக்குது, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு சபையில் அல்லது ஒரு சூழலில் உங்களை பற்றி ஒரு பேச்சு, அந்த இடத்துல நீங்களும் இருக்கீங்க, நீங்கள் இப்படி தான் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி நடந்துக்கிட்டீங்களோ அதற்கு மாறாக சொல்லப்படுகிறது. அது நல்லா தெரியுது உங்களுக்கு, இந்த மாதிரி நான் செய்யலை அப்படிங்கிறப்போ அந்த சமயத்தில் மௌனம் கூடாதுங்க. கண்டிப்பாக சண்டை போட வேணாம், ஆனால் அந்த சபையில் நம்ம பதிய வைக்கணும், அல்லது அந்த சூழலில், அந்த சுச்சுவேஷனில் நம்ம கண்டிப்பாக நான் இப்படி செய்யவில்லை, இது தவறான புரிதலால் நடந்திருக்கிறது, யாரோ அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க அல்லது வேணுக்கிட்டே அந்த விஷயத்த திருச்சி சொல்கிறாங்க, இந்த விஷயத்த நான் இப்படி பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம பதிய வைக்க வேண்டிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பு நம்மள்கிட்ட இருக்குது. இதை நம்ம வந்து மௌனம் நல்ல விஷயம்னு சொல்லிட்டு இங்கேயுமே மௌனமாக இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த உதாரணத்தில். அப்போ நம்ம வந்து கண்டிப்பாக அந்த விஷயத்தை நம்ம ஆமோதிக்கிறோம், அதை நம்ம செஞ்சோன்னு சொல்லிட்டு நாமளே ஒத்துக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு சூழல் ஆயிடுது. ஆனால் நம்ம செய்யலை, நம்ம மனசாட்சிக்கு தெரியும், நம்ம மனசாட்சிக்கு நிறைய விஷயங்கள் தெரியுங்க. அதே சமயத்தில் ஒரு சில சந்தர்ப்பங்களில் நம்ம மௌனத்தை விட்டு வெளியில் வந்து அமைதியாக, நிதானமாக ஒரு சில கருத்துக்களே பதிய வைக்க வேண்டியது மிக மிக அத்தியாவசியமான ஒரு இன்றியமையான ஒரு விஷயமாக நம்ம வாழ்க்கையில் இருக்க தான் செய்யுது. அதை மறுக்கிறதுக்கு இல்லைங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் அ ஃபென்டாஸ்டிக் டே அஹெட்.